ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்து கொண்டிருக்கிறீங்க. எப்படி இந்த 2026 புதுசாக இருக்கல பழசாக இருக்கான்? நம்மளுக்கு எப்பவும் போல மாதிரி தான் இருக்குது. எவன்லாம் கல்லை தூக்கி அடிக்கிறானோ அவன்லாம் நடிக்கிறான், எவன்லாம் ஏமாத்துறானோ அவன்லாம் ஏமாத்திட்டு போகிறான். நம்மளால வாழ்க்கையில் திருந்தலாம்னு நினச்சா திருந்தவே விட மாட்டேங்கிறானுங்களே. என்ன பண்ணுறது? ஒரு மனுஷன் இது பண்ணலான்னு நினச்சா அதை பண்ண விட மாட்டானுங்க. எப்படி இருக்குது? அப்படி இருக்குது. சரி வாங்க நண்பர்கள் ஆரம்பிச்சலாமாப்பா. ஸோ வணக்கம் மக்களே, தான் உங்களை எம்எஸ்சி தமிழ் கேமிங் வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. என்னென்னா உங்களுக்கு திரும்ப நாங்கள் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி நான் மட்டும் பார்த்துடாதீர்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு அமைச்சர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நண்பர்களே, அப்புறம் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ரோப்ளாக்ஸ் இந்த ட்ரெயின் டனல் அப்டேட் 26 வந்து விட்டது நண்பர்களே. இதுக்கு முன்னாடி நம்ம 21 பார்த்துருப்போம், 22 நம்ம விளையாண்டுருப்போம், 23 கூட போயிருப்போம், ஏன் 24 ஒரு பாதி விளாண்டுருப்போம். இப்போ 2026 அந்த 6/2006 ஸோ 26 அப்படின்னு வந்து இந்த ட்ரெயின் டனல்ஸ் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் போட்டிருக்கானுங்க. ஸோ நீங்கள் நிறைய கஸ்டம்ஸ், அதாவது டிஃபிகல்ட்டி கூட நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கூட வச்சுட்டானுங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ தான் உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ண ப்ரோ அப்போ இப்படி தானே, அப்படிலாம் இல்லை ப்ரோ, என்ன கொஞ்சம் ஒரு சளி பூச்சினால தான் அப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நார்மல் தான் நண்பர்களே. 2026 நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் சந்தோஷம்னு சொல்ல முடியாது, இன்னும் எவன்லாம் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறது கூட தெரியாது நண்பர்கள், அந்த அளவுக்கு இருக்கும். சரி, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க நண்பர்கள். இன்னைக்கு நம்ம 2 விதமான டிஃபிகல்ட்டி விளாட போகிறோம். ஒன்று இன்சென்ஸ், அப்புறம் நைட் மாதிரி. இன்சென்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஃபியூல்ஸை கண்டுபிடிக்கணும், ட்ரெயின் கண்ணாப்பினான்னு வரும், அந்த ஒரு 2 லைட்டாக கண்ணாப்பினா வரும், லைஃப் பண்ணல அன்லிமிட்டட் மாதிரி. ஸோ இது நைட் மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஃபியூல்ஸை கண்டுபிடிக்கணும், ட்ரெயின் வித்தியாசமாக வரும், ஆனால் 3 லைட் தான். ஸோ வாங்க நண்பர்களே, பல ஸ்டேட்டாக பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். நண்பர்களே, ஒரு வழியாக இந்த ட்ரெயின் டனல்ஸுக்கு வந்து விட்டேன். ரொம்ப நன்றி ப்ரோ. என்னது உடம்பு சரியில்லையா நீங்கள் கேட்குறீங்க, அது எனக்கு புரியுது. உடம்பெல்லாம் அப்படிலாம் சரியா அப்படி தான் நீங்கள் குரல்னா அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சளி பூச்சினால தான் அப்படியே குரல் கொஞ்சம் தொண்டையிலேருந்து கட்டிச்சு. ஸோ இப்போ பரவாயில்ல ப்ரோ. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் கமெண்ட்ஸில் அதுவும் நான் கொடுத்துருக்கேன் ப்ரோ, வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, அவருக்கும் நம்ம பேசிவிட்டோம். இப்போ நம்ம இன்சூரன்ஸுக்கு போக போகிறோம். அட சீக்கிரமாக லோடி தோழிடா செத்த பயிலி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஐயோ, இவன் வேறு வெயிட் பண்ணி வைக்கிறானே. நண்பர்களே, 2026 ரொம்ப தாமதமாகுது. நம்ம அண்ணன் முடிச்சுட்டு அடுத்தும் முடியல, அடுத்து ஒரு கேமும் விளையாடலான்னு யோசிக்கிறேன். ஒன்றும் விட மாட்டானே. பார்த்தீங்களா, அண்ணன் கெத்தா வந்து இறங்குறேன். கெத்தா வந்துன்னா வெட்டு மாதிரி நான் முடிகிறேன். எப்படி தப்பிக்கிறது? அது நினைக்க மனசு கஷ்டமாச்சு நண்பர்களே. ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க, இந்த பக்கத்துலேருந்து தப்பிக்க முடியலையே, தேவையில்லாமல் சும்மா தான் இறங்குனேன், மாட்டிக்கிட்டேனே. எதுக்கு தான் இவன் இறங்குறான்னு தெரியல. ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, ப்ளூ கலர் ரூம் எல்லாம் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஃபியூஸை கலெக்ட் பண்ணணும், அதுவும் தெரியும். ட்ரெயின் வரும்போது அடிச்சு பிடிச்சி ஓடணும். ஏன் ஜெட்டி அவுந்துரு போது பார்த்துக்கோங்க ஓடும் போது, சரிங்களா நண்பர்களே? ட்ரெயின் அவசரமாக வருதுன்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடாதீங்க, எதாவது தடிக்கீறி விழுந்து போய்ங்க மனசாட்சிக்கு, ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இது பற்றியா பச்சை கலர் வீடு, இது காம்பஸ் வேறு புதுசாக அப்டேட் பண்ணுங்க. மேலே ரெட் கலர் தோது அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பஸில் காட்டுது பார்த்தீங்களா வீடு. அப்படி இப்படி செட்டப் போட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் இது, அதுக்கு கீழே ஒரு ப்ளூ கலரு, இதே ரைட்டு பக்கம் திரும்பினா அங்கேயும் ஒரு ப்ளூ கலர் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் பக்கம் திரும்போம். ஏன்னா லெஃப்ட் பக்கம் 2 இருக்குது, சரிங்களா? 2 இது இருக்குது. இப்போ நம்ம இதை விட்டுட்டு கரெக்டாக ஒரு ரைட்டு திரும்பணும். ஓகே, ஒரு வழி விட்டுட்டு ஒரு ரைட்டு. இப்போ இந்த இங்கே சரி பாப்பா, நம்மளை என்னடா அது கஷ்டப்படுத்துது தெரியுது. சரி வாங்க, பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, அங்கேயும் போய் செக் பண்ணோம். எங்கே இது இங்கேயா இல்லையான்னு தெரியல. பின்னாடி ஒரு ரூம் செக் பண்ணோம். இதோ இங்கே தான் நான் நினைக்கிறேன். இதா இப்படி இது டர்ன் பண்ணுமா? இப்படியா? ஓகே, இப்படி வந்துட்டோம். ஐயோ, ரூம் தெரியலையே. ஐயோ நண்பர்களே, 3 ரூம் மறைஞ்சிச்சு. அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணிட்டோமோ? ஐயோ, தப்பாயிடுச்சே. ஐயோ, ரூம் மறந்துச்சு நண்பர்களே. இதில் கஷ்டமான விஷயம் என்னென்னா, ரூம் ஞாபகமாக வச்சுக்கணும். அதுதான் இருக்குது பெரிய எரிச்சலாக இருக்குது. சரி வாங்க நண்பர்களே, ரூமை செக் பண்ணுவோம், எந்த பக்கம் இருந்து கொண்டு இருக்குது. ஓ சாரி, அப்படியே பின்னாடி வந்துருக்கணுமா?
அட கொக்கா முக்கா அவன்டா கத்துறது பின்னாடி காக்கான்னு. காக்கா ஓடியா. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பின்னாடி காக்கான்னு கத்திக்கிட்டு இருக்குது. சன்னியை பிடிச்ச ஏச்சி ஓடு. பின்னாடி உக்காந்து காது கிளியுது நண்பர்களே. ஓகே, இப்போ என்னன்னா காக்கா ஒரு வழியை விரட்டி அடிச்சிட்டேன். பின்னாடி இருந்து காக்கான்னு கத்திக்கிட்டு இருக்குது. இதுக்கு வேலையில் பாரு, காக்கான்னு கத்திட்டு இதானா சர்வீஸ் ரூமே. எப்பா இந்த பின்னாடி ஒரு காக்கா இருக்குது, அதுக்கு என்னென்னு சர்வீஸ் பண்ணுங்கப்பா. கத்திக்கிட்டே இருக்குது சும்மா அது வாயில் எது தொண்டை இதை அடிச்சு போச்சு பொழுது. சரி, இந்த இடத்துல ஃபியூஸ் எடுக்க முடியாது நினைக்கிறேன். டேஞ்சர் ஃபியூஸு. ஓகே, அதாவது எந்த பக்கம் போனோம், அந்த வீடு எங்கே இருக்குன்னு இல்லையா, இது இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். சரி வாங்க நண்பர்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அப்படியே நைட்டாக போயிட்டு அதான் சரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நேக்காக போயிட்டு அப்படி லேட்டாக போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம். அப்படியே இதுதான் நம்ம வீடு, ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த பக்கம் ஒரு போகிற வழி நம்ம ரூட்டை பார்த்தோம். இது விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டு திரும்பணும் நண்பர்களே. அங்கே தான் ஒரு ரூட் இருக்குது. இந்த பக்கம் இது ஒன்று விட்டுனோம், அப்படியே இந்த பக்கம் டேர்ன் பண்ணிடணும். ஓகேங்களா? அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டேன் நண்பர்களே. இது அது இருக்கா வீடு பின்னாடி தான் தான்ட்டோம். ஓகே, அவ்வளோதான்டா ஃபியூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூஸு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு 2 வீடியோ எடுத்துப்பேன். ஐயோ என்ன ட்ரெயின் சத்திய நண்பர்களே. அவ்வளோதான்டா விட்டானுங்கடா ட்ரெயினை. ட்ரெயின் எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியல. அங்கேயா இங்கேயா இல்லை எங்கேயாப்பா. அம்மா வாங்க, அம்மா வசிக்கு வாங்க, போனால் பொழுது போகாது. ட்ரெயின் வருது. ஆமாம், எந்த பக்கம். ஐயோ நமக்கு முன்னாடியே ஜஸ்ட் மிஸ்டு. அப்படியே போ. அவ்வளோதான்டா இது நண்பர்களே. இதுதான்டா ஃபஸ்ட்டு ட்ரெயின். அந்த நைட் மேரில் விதமாக ரகரகமாக ட்ரெயின் வரும். அதெல்லாம் எப்படி இருக்க போது யாருக்கு தெரியும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற மாதிரி காட்டுறாங்க பார்த்தியா. இதில் எந்த பக்கத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் ஆகுறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ லைஃப் அன்லிமிட்டட்னால நம்ம பாட்டுக்கு சைடில் போகலாம். ஐயோ இந்த பக்கம் வருதா. ஐயோ சீக்கிரம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்டு. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த தண்ணியை நான் போட்டுருப்பான். ஓகே, அதாவது இப்போ என்னன்னா இந்த பக்கம் லைட்டாக போயிட்டு ட்ரெயினாக போயிட்டு இப்படி ஐயோ பின்னாடி பக்கம் இருந்து வரானுங்களா. ஐயோ இது புது அப்படி இல்லை, நல்லா இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி விடவே இல்லை. இந்த ஏரோ மார்க்கே காட்டவே இல்லை, இப்போ காட்டு. ஐயோ இது வேறு. ஐயோ கஷ்டப்பட்டு வந்து ரூட்டு மிச்சு எந்த பக்கம் வருது. பின்னாடி இருந்து வருது. ஓகே, இப்போ அங்கேருந்து வருது. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம நிற்கிற சைட்லேருந்து வருது. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நண்பர்களே. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடு தான் போயிட்டுருக்கோம். ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் போனதுலே வீடு எந்த பக்கம். ஐயோ ட்ரெயின் முன்னாடி வருது. நில்லுங்க நண்பர்களே. வாங்க. அம்மா பஸ் போவாது, அடி பஸ் போவாது. தூக்கி போட்டுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. வந்தா வாங்க, வரலாட்டி பொழுது போவாது. ஏன்னா நீ தூக்கிட்டு போயிட்டே இருப்பா தானே. எந்த பக்கம் வருது. இந்த பக்கமா இல்லை பின்னாடி போகுது. ஓகே ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோ பார்த்துடுறீர்கள். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி ரூம்னா அப்படி தானே இருந்தா. அவ்வளோதான் ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டோம். என்னாச்சே லைட்டு மின்னுது. அப்பா லைட்டு ஃபியூஸும் போயிட்டா. இப்போ என்ன நடக்குது. ட்ரெயின் வரும் போய் அடிச்சு சொன்னா இல்லையா. இதே நான் வானத்தை பார்த்து ஆள் பொழுதுட்டு இருந்தால் பின்னாடி ஓன்னு ஏற்றிட்டு போயிடுவான். அப்பா விட்டு சொத்த மாதிரி ட்ரெயின் விட்டுட்டே இருப்பானுங்க இவனுங்க. இங்கேப்பா சொல்லி வாய் மூணு விட்றாங்க. எந்த பக்கம் இந்த வருது இல்லையே, இந்த பக்கமா. வாங்கப்பா தம்பி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, போயிட்டு வாங்க. கண்டக்டர் டிரைவர் எப்படி ஓட்டுறான்னு இல்லை, கண்ணா பின்னா ஓட்டிருக்கான். ஓகே, இப்போ காம்பஸ் எடுத்து வீடு பக்கம் வீடு வந்தாச்சு. எந்த பக்கம் இந்த வருது இல்லையே, இந்த பக்கமா. பின்னாடி போச்சு. இப்போ நம்ம வீடு பக்கம் வந்தாச்சு. இது இருக்குது நம்ம வீடு. ஸோ இப்போ கடைசி ஃபியூஸு அது ஒன்று மட்டும்தான். அது எங்கே நம்ம தேடணும். இப்போ வந்து இந்த பக்கம் இருங்கடா, பேச விடுங்கடா. சரி, இப்போ நம்ம இந்த பக்கம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படி ஒரு டேர்ன் எடுக்கலாம். கீழே இருக்க ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த 2 ரூம்ஸ் தான். அது ஒரு ரைட் ஹேண்ட் சைடில், ரைட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு லெஃப்ட்டு. ஸோ நான் இப்படி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டேர்ன் பண்ணி போயிட்டுன்னா கண்டுபிடிச்சேன். இது என்னது எர்ரார். இதெல்லாம் வரவே இல்லையே, புதுசாக அப்டேட்டில் வந்துருக்கும். சரி, இப்போ நம்ம கவனமாக இருப்போம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லைட்டு திரும்பிட்டு லெஃப்ட்டு திரும்பிட்டு அப்படியே இவன் வேறு வரானே. இப்போ இந்த ரைட்டை டேர்ன் பண்ண அவன்தான். அப்பா என்ன ஸ்பீடு, என்ன வினோதமான ட்ரெயின் ஆகுது. சரி, ஏதோ நட்டுக்க. இப்படி போயிட்டு அப்படியே இந்த பக்கமா இந்த இருங்க, ட்ரெயின் வருது, சத்தம் இது. இருங்க எந்த பக்கம் இந்த வருதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் வராது. இப்போ வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க. இந்த பக்கம் போயிட்டு இந்த ஒரு சர்வீஸ் ரூம் இருக்கா. இந்த ரூமை கடந்துட்டு ஒரு 2 சைடு. ஐயோ இவன் வேற வந்து தொலைறானே. கொஞ்சம் விட்டுருந்தா பட்டை பிஞ்சிரும்டா. அம்மா ஏற்கனவே நான் டைப்பர்லாம் போடல தம்பி. வந்தாச்சு. இது எந்த பக்கம் தான். அவ்வளோதான். இன்ட்ராக்ட் கொடுத்து அப்படியே ஃபியூஸ் எடுத்தாச்சு.
அவ்வளோதான் நச்சு நடத்தினோம். இப்போ இது பக்கடா எக்ஸிட் வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக போட எக்ஸிட்டு. அண்ணன் மூளை யோசிச்சு வச்ச பார்த்தியா? ஓகே ஓகே, இப்போ ஃப்ளாஷ் லைட் போடணுமா? ஓ இப்போ தான் உனக்கு ஃப்ளாஷ் லைட்டே போடணுன்னு உனக்கு வருதா? ஓ நான் இங்கேருந்து தப்பிக்கணும் ஒழுங்கா. தப்பிக்கலாம் தேவையில்ல, நீ தப்பிச்சாச்சு தம்பி. வந்துங்கண்டா பீ விசில் அடிக்க பார்ப்போம். அவ்வளோ முடியுது. அவ்வளோ என்ட்ராய்டு கொடுத்து எல்லா ஃபியூஸை வச்சுட்டு தப்பிச்சாச்சு நண்பர்களே. ஸோ சிம்பிள்ப்பா. பார்த்தீங்களா, கதவு திறந்துட்டோம். ஆனால் சத்தியமாக இந்த கேம் எனக்கு ஒரு கான்செப்ட் புரியல. எதுக்கு இவன் கீழே வந்தான், எதுக்கு தப்பிக்கிறான், எதுக்கு மேலே போகிறான்? இல்லை எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்கட் ரூட்டில் எதாவது தப்பிக்கிறானா? நம்ம ஜெயிச்சு விட்ட நண்பர்களே. ஆஹா 7 6 என்னது டிஃபிகல்ட்டு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நைட் மேட் தான் விளையாடுறோம். ஓகே லோடிங் ஆகு. ஓகே இவன் வேற இவன் வினோதமான சத்தம் விடுவான்ப்பா. இவன்லாம் பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. ஓகேப்பா, இப்போ நம்ம வந்துட்டோமா? ஓகே ஜம்ஸ்கார்லாம் இல்லை, அந்தளவுக்குலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீடர் போர்டில் தாண்டிட்டோம். ஓகே இப்போ ட்ரீம் லெவலாம் இப்போ இன்ஸ்டன்ஸ் விளாண்டோம். இப்போ நைட் மேர் விளாடும். இது என்னது ட்ரெயின் கோ பாஸ்ட்டு. இது கஸ்டம். ஓகே கஸ்டம்னா நம்மளே கிரியேட் பண்ணுறது. எவ்வளோ ஃபீஸ் இருக்கணும், என்ன மாதிரி ட்ரெயின் வரணும்னா நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இது என்னது ட்ரீமு த ட்ரெயின் இஸ். ஓ அப்போ இதுதான் ஈஸி. அப்போ நம்ம விளாண்டு இன்ஸ்டன்ஸு ஒரு நார்மல் ஆடா பாவத்தை. சரி ஏதோ ஒன்று விடுங்க, எப்படி இருந்தாலும் ஈஸி தான் இது. இப்போ நம்ம நைட் மேர் விளாட்றோம். ட்ரெயின் வினோதமாக வரும், கண்ணாப்பின்னு விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. 4 ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும், 3 லைஃப். அவ்வளோதான்டா நைட் மேரு வந்து விட்டோம் நண்பர்களே. இப்போ நம்ம இதே மாதிரி களத்தில் இறங்கி இதுலேயும் தப்பிக்கிறோம். 2026 மூஞ்சியில் நம்ம கறியை பூசுகிறோம். எப்படி? அதாவது அது மூஞ்சில் இல்லை, இந்த ட்ரெயின் மூஞ்சில். 26 பத்தியா கெத்தா வந்தேன், வெத்தா வந்து மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் மாட்டிக்கிட்டேனே. எதுக்குடா இவன் வரேன்னு தெரியல சத்த பயிலே. ஓகே இன்னும் இந்த பக்கம் ஸ்பேன் பண்ணி விட்டாங்க. ஓகே இப்போ டக்கு என்ன காம்பஸ் காணோம்? டேய் காம்பஸ் எங்க, விசில் எங்க? லைட்டு மட்டும் குத்தி வச்சுக்கிங்க. ஐயோ அடப்பாத்த, என்ன இப்படி ஆச்சு? ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ எப்படி நான் ரூட்டை கண்டுபிடிக்கிறது? செத்தாண்டா, இப்போ தானே மாட்டிக்கிட்டேன் நான். ஓகே இப்போ என்னன்னா ரெட் கலர் ரொம்ப கடைசி, அதாவது கீழ்ப்பக்கம் இருக்குதா, அங்கே நமக்கான ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு திரும்பி லாஸ்ட்டில் இருக்குது. ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, அதாவது ரைட் சைடில் ஒன்று பக்கத்தில் இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு 2, லெஃப்ட் சைடில் திரும்பினா பின்னாடி ஒரு பக்கம் விட்டு மறுபடியும் பின்னாடி திரும்பினா அங்கே ஒரு ரூமு, பின்னாடி திரும்பாமலே முன்னாடி போனால் அங்கே ஒரு ரூமு. ஸோ முதல்ல ரைட் சைடில் திரும்ப அங்கே தான் ஒரு கிட்ட ஒரு ரூம் இருந்தது. சரிங்களா, இங்கே போய் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே இதை கண்டுபிடிச்சேன் ஃபஸ்ட்டு. இது கிடையாது, இது பூட்டிடுது. ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் இன்னும் ஒரு 2 ரூமை பார்த்தோம் மச்சான். அந்த ரூமை கண்டுபிடிப்போம். இது இல்லை, இது இல்லை. என்னடா இது? இது என்ன அது புதுசாக இருக்குது? இல்லை என்ன புரியல. ட்ரெயின் எப்படி வரலாம் வாய்ப்பு இருக்குது? இதில் எப்படிடா வரும் ட்ரெயின்? முதல்ல நான் எப்படா நடந்து போவேன்? முதல்ல ட்ரெயின் எப்படா வரும்? இது கட்டின வர யாரா இப்படி வித்தியாசமாக கட்டி வச்சுக்கான்? டெக்னாலஜின்னா அவ்வளோ வளைஞ்சிருது போலயே. அப்பா தண்டவாளமே மிதக்குது. வாட்டி அப்போ ட்ரெயின் எப்படா கடந்து போவான்? அப்படி வெயிட் பேலன்ஸ் பண்ணி போமாடா? அப்போ ஒன்றுமே புள்ளியாடே, என்னடா இது? ஐயோ மாட்டிக்கிட்டான் நண்பர்களே. வழியை ஒட்டி போட்டு வச்சுருக்கானுங்க, மண் வெட்டி மாதிரி ஏதோ பல்ல தோண்டி வச்சுருக்கானுங்க. ஓகே கலெக்ட் பண்ணியாச்சு. ட்ரெயின் ஆரம்பிச்சுட்டானுங்க. பார்க்க இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம் ட்ரெயின். ஓகே எந்த பக்கம் ஏரோ மார்க் அதுக்கு தாங்கடா. இதுலேருந்து தரல நான் செத்தேன்டா. எந்த பக்கம் வந்து இல்லையே, ஏரோ மார்க் காட்டுங்கடா. இப்போ நான் எங்கே போகிறது? உன் வீட்டுக்கு போ, சனியை பூச்சாரு. எதுக்கு வந்துட்டு தொலைகிறப்ப? அவ்வளோதான், ஏரோ மார்க் காட்டு. வித்தியாசமாக ட்ரெயின் என்ன அடுத்துக்குள்ள வந்துச்சு? என்ன இது? ஓமா 2 ட்ரெயின் அதுக்குள்ள 3வது ட்ரெயின். இது யாரு? ஐயோ அம்மா சொன்னா இல்லையா வித்தியாசமாக ட்ரெயின் வருதுண்ணா. ஐயோ வர ஆரம்பிச்சு நண்பர்களே. ஐயோ என்ன பண்ணுறது? இந்த பக்கம் பேச முடியா? யோம்மா டேய் ஏதாச்சு காட்டு. ஐயோ மண்டை கிளியுதா டே, கம்முன்னு இருங்கடா. ஐயோ இப்போ முன்னாடி கம்முன்னு இருங்கடா சத்த பயலுங்களா. உன் அப்பா விட்டு சொத்த மாதிரி ட்ரெயின் விட்டுட்டு இருக்கான். சி கரு முடிச்சோன்னே. இப்போ பின்னாடி ஒரு பக்கம் 2 பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. அப்படியே அதுக்கு விட்டுட்டு ஸ்டேட்டப். மறந்து போகுதுடா. உன் அப்பா விட்டு சொத்த மாதிரி ட்ரெயின்லாம் விட்டுட்டு இருக்காதீங்கடா, ஒரு கொஞ்சம் கேப் விடுங்கடா. ஓகே இப்போ கான்சென்ட்ரேஷன் நேராக போனோம். ஓகேங்களா, இது திரும்பி அப்படி போயிட்டு ரைட்டு திரும்பணும். ரைட்டா இல்லையா? ரைட்டா
ஐயோ இவன் வேற அவன் அப்பா விட்டு சொத்து மாதிரி விட்டுட்டு டேய் நிறுத்துங்கடா கொஞ்ச நேரம் அது பக்கா முக்கா ஐயோமா இவன் வாயை விட்டு விட்டு ஒன்றா மண்டவை காய்ச்சி போச்சு செத்தான் இந்த பக்கம் ஏ வழி இல்லை ஐயோ ஐயோ ட்ரெயின் வருது என்னடா அது வாட் இந்த பக்கம் ட்ரெயின் வந்ததே பார்க்கலையடா எப்படா போச்சு வாட் நாங்க டெக்னாலஜி என்னடா நடக்குது அண்டா தண்டை வரல நடக்குது ட்ரெயின் வரும்னு நான் பார்த்தேன் ட்ரெயினை கடந்தே போச்சா நான் பார்க்கவே இல்லையாடா என் முன்னாடி கிராஷ் பண்ணியே போகலையே சரி இந்த பக்கம் ரூம் இருக்குதா அவன் வந்துட்டேன் ஓகே ஓகே ஒரு வழியா இரண்டாவது வாடே இருக்குடா ஒரு வேலையை இரண்டாவது ஃபீஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ லைட்டு மின்னுக்கும் கண்ணா முச்சிரே கண்ணு பிடி யாருன்னு மின்னுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் தானா கிழிஞ்சிரும் போங்க அம்மா முன்னாடி ஏற்றிடுவானுங்களே அம்மா எவனாவது காப்பாத்துங்கம்மா இந்த பக்கம் ட்ரெயின் வருது இந்த பக்கம் வருதா இல்லை இல்லை அந்த பக்கம் போது ஓகே அப்போனா ஐயோ ரிவர்ஸ் கீரு அப்படி இந்த பக்கம் நெல் ஏய் அவ்வளோதான் தப்பிச்சிட்டான் அவ்வளோதான்டா என்னடா வித்தியாசமாக ட்ரெயின் வருது என்ன ட்ரெயின் கண்டிஷன் இருக்கு அம்மா ஏய் என்ன நான் பேச கூட விட மாட்டேங்கிறீங்களா எப்பா டேய் நண்பர்களே காப்பாத்துங்க 2026 2000 பொட்டாட்டி மாதிரி அடிக்கிறானுங்களே ஐயோ அடிக்கிறானுங்களே இங்க பண்றது அது ஒரு ரூம் கண்டுபிடிச்சிட்டேன் ஐயோ இதோ இங்க ஒரு ரூம் இருக்குது ஐயோ கண்ணு செல்ல ஏம்மா டேய் கொஞ்சம் கேப் விடுங்கடா வா கொஞ்சம் ஒழிஞ்சிட்டேன் இப்போ போதும் இப்போ ட்ரெயின் அந்த பக்கம் தான் வருது இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் வரல இந்த பக்கம் வழி அடிச்சுக்குது அட பைத்தியக்காரன் நாய்களா வெளியே அடிச்சு போட்டுருக்காங்களே ஓகே நண்பர்களே என்ன பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு ட்ரெயினு கூட நிறுத்தி வைக்க முடியாது ஏன்னா அது அவுத்து விட்டு ஆடு மாதிரி அங்கேயும் போவான் அண்ணா என்ன நிறுத்தி வைக்க முடியுமா சான்ஸே கிடையாது நான் ஒரு இடத்துல ஒளிவன் தவிர நான் நிற்கவே மாட்டேன் சண்டை வரத்துல ஏன் நான் நிற்பேன் நீ ஏற்றிட்டு போ அது வேடிக்கை பார்த்து ஆறு வாய் பொழுதுட்டு இருக்கான் அண்ணா என்னை கடிச்சடிக்கு நிற்கவே முடியாது என்ன அண்ணா நான் இப்போ தைரியமாக சொல்கிறேன் வாடா முடிஞ்சா நீ நின்று பாடுற நான் சவால் விட்றேன் முடிஞ்சா ஒரு ட்ரெயினை நிறுத்தி வை பார்ப்போம் அப்போ ஒரு மனுஷன்னு நீ என்னடா ஏய் புரியல ஏய் இது என்ன இன்ஜின்றாது ஐயோ சத்தியமா நான் பைத்தியமாயிட்டேன் நண்பர்களே 2026 என்னடா கண்டுபிடிச்சி வச்சுக்க ஒரு இன்ஜினா கரும்புச்சி இன்ஜினா இது ஏடா ட்ரெயின் நிறுத்துதல் சொன்னது புக்கே மாதிரி நிறுத்திட்டு போகுது ஐயோ சரி இந்த பக்கம் ட்ரெயின் ஐயோ அந்த பக்கம் வருது இந்த பின்னாடி வந்து நிறுத்துப்போம் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ ட்ரெயின் இங்கே வராது அப்போ நம்ம இப்படி போயிடலாம் என்னடா நிறுத்திக்க போறீங்களா அது இப்போ வராது ஓகே நம்பரு இந்த பக்கம் ட்ரெயின் வந்துச்சு இதுக்கப்புறம் வராது வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் வந்து ஏற்றிட்டு போங்க சும்மா ஒரு பேசிக்க சொன்னேன் அதுக்குன்னு முன்னாடி விடலாமா தம்பி சரி இப்போ நம்ம லெஃப்ட் சைடு திரும்பி மறுபடியும் லெஃப்ட் திரும்பி ரைட்டு பக்கம் திரும்பி ஸ்ட்ரெயிட்டா போகுது யோ சும்மா இல்லையா சரி இப்போ என்னன்னா ரைட்டு திரும்பி லெஃப்ட் திரும்பி யோ அவங்ககிட்ட இருக்கு சும்மா சொல்றேன் யோ கம்பெனி சத்த பேரு ஓகே இப்போ என்னன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அது அப்படியே ரைட்டு லெஃப்ட்டு வா ஏண்டா அவன் அப்பா விட்டு சொத்த மாதிரி விட்டுட்டு செத்த பேரடே அப்படி எங்கடா போகுது இந்த எல்லா ட்ரெயினும் செங்கல்பட்டு போதா தாம்பரம் போதா திருச்சிக்கு போடாதா இது இருக்க போகுது பத்தியா மறுபடியும் விடுற ஏன் கம்முனில் இருந்தா கரும்புச்ச ரூட்டே மறைஞ்சிச்சுடா அதாவது இப்போ என்னன்னா கம்முனியா இது கீழே போயிட்டு லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பி ஒரு பக்கம் போவோம் போங்க நண்பர்களே லெஃப்ட் ஏடா போகல அடா போய் சுத்தம் ரூட் இல்லை கரும்பூச்சவனே டேய் சரி இப்போ வாங்க நண்பர்களே இந்த பக்கம் லெஃப்ட் இது ட்ரெயின் போகுது அந்த பக்கம் தான் இப்போ லெஃப்ட் திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இண்டிகேட் போட்டு திரும்பினா இப்போ எந்த பக்கம் வருது யாரும் எப்படா கண்டுபிடிக்கிறீங்கண்ணா எந்த பக்கம் தான் வரேன்னு எப்படா கண்டுபிடிக்கிறது ஐயோ இவனுங்க வேற கண்ணா பின்னாடி ட்ரெயின் ஓடுதுல சத்தத்தில் எங்க ட்ரெயின் வருதுன்னு மறந்து போறேன்டா உண்மையாண்டா உசுரோட வச்சிருக்கீங்க போட்டு தள்ளுங்கடா இருக்கிற எலும்பு துண்டாடி மிச்சம் இருக்கிற மாதிரி பண்ணுங்கடா யாம்ல அப்படிங்க அந்த ட்ரெயின் டிரைவரு நீ மட்டும் உள்ள உயிரோட இருந்த கத்திய தூக்கி சொருப்பு சக்குன்னு சொல்லுவான் பார்த்துக்கோ சத்த பேருடே சும்மா இல்ல யாம்ல இப்படி பாடா படுத்துற என்ன ஒரு ட்ரெயினாக ரெண்டு ட்ரெயினா வரல மாற்றி ட்ரெயின் இல்லை வர ஒரு ட்ரெயின் கேப் புக் பண்ண மாதிரி நின்றுட்டு வர போகுது நானும் பார்க்க பைத்தியக்கார மாதிரி தெரியுது பிச்சைக்கார மாதிரி தெரியாதா இந்த பக்கம் ரூட் இருக்கு ஓகே இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு நம்பிடையில வாங்க ஐயோ இதுவும் முட்டு சந்தா யோ
யாரையா இவன்? ஐயோ இந்த பக்கம் ஒன்று வருது. பேசி விடுறியா? ஐயோ தண்ணினே அப்பா, இது எந்த பக்கம் வந்து போகுது? சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ முன்னாடி வருது. காலி லைட்டு. இந்த பக்கம் போதா? எப்பா பயன்டா நண்பர்களே. இப்போ ஓகே நண்பர்களே, இப்போ என்னன்னா இந்த 2026 எதுக்கிட்ட என்ன உசுர போட்டீங்க? போட்டு பணம் வாங்கிருந்தா எதுக்கிட்ட நான் உயிரோடு இருக்கேன்? நான் போயிடுறேன். நான் இந்த உலகத்துல இல்ல, போயிடுறேன்டா. சத்தியமா முடியல. ஐயோ இந்த பக்கம் இல்லையா? வா சை செத்த பேர் எதுக்கு உசுரோடு இருக்குத? இதுக்குதான் வாய்ப்பேச்சு வாயாகாதுன்னு சொல்றது. நண்பர்களே, இப்போ ஒரு பாட்டை உனக்காக பாட போறேன். இது உங்களுக்காகவே. வாய்ப்பேச்சு கொடுக்காத, அடி வாங்கினா ட்ரெயின் கிட்ட, செருப்படி வாங்கினா 2026 அடிச்சுல பறந்துக்கிட்டான், செங்கல்பட்டுல விழுந்துட்டான், மூஞ்சில. யோ சனினே கொஞ்சம் வாயை மூட்டு இருக்கியா? நானே டென்ஷன்ல இருக்கேன், வேற பாட்டு பாடுறானா? அடிச்சு செருப்பால் அடிப்பான். யோ இவன் வேற, அவன் அதுக்கு மேல இருக்கானே. டேய் ஐயோ நண்பர்களே, அவன்லாம் கலாய்கிறானுங்களே. அந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு போயிட்டானா நண்பர்களே? அவ்வளோதான்டா, சொல்லியே முடிஞ்சு போச்சு. 2026 செருப்படி கன்ஃபார்ம். இன்னும் யாரெல்லாம் செருப்படி வாங்கல மறக்காம அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னும் என்ன காத்துக்கிட்டு இருக்குது? அடுத்த வீட்டில் அடுத்து என்னென்ன நடக்க போகுது இருக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இது ஒரு வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடுக்க பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஒரு தடவை ஜெயித்து விட்டிருக்கோம், 5 ஃபியூஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம், 7 தடவை மொக்க பண்ணியிருக்கோம். ஓகே நண்பர்களே, இதுவரை கேம் முடித்து கொண்டு இருக்கலாம். இதோரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். 2026 புஷ் ஆகிவிட்டது. அந்த நாயெல்லாம் எனக்கு கலாய் காமிச்சிட்டால மௌன. நீ பக்கம் இந்த வீடியோ முடிச்சோன்னு அந்த நாய்க்கு தானே இப்போ இரும்பு ராடு ரெடியாக இருக்குது. தம்பி இப்போ நம்ம பக்கத்துல இல்லை, என்ன அடிக்கணும்னா நீ எனக்கு தேடிதான் கண்டுபிடிக்கிற. தம்பி உன் வீடு என் வீட்டுக்கு ஒன்று தெரியாது, எப்படி வந்து அடிப்பேன்? வரேன்டா, உன் வீட்டுக்கே தேடி செங்கல்பட்டுல இருந்தானே பேசுற. வரேன், வீடு தேடி வந்து அடிக்கிறேன். வைகை நண்பர்களே, இது ஒரு வீடியோ படிக்கிறேன். மௌன இதில் வரேன்டா உன்கிட்ட.